நெஞ்சம் நிறைந்த வணக்கம். என்னோட பேரு சுப்பிரமணி. இன்னைக்கு நம்ம கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த வருஷம் 7ல சனி, 10ல குரு, 12ல கேது, 6ல ராகு இருக்கு. இதனாலேயே இவங்களுக்கு போன வருஷத்துல இருந்தே சரியான தூக்கம் அப்படின்றது இல்ல. அதுக்கப்புறம் எதையாச்சும் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. மனசுல பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லது நடந்தாலுமே அந்த நல்லதுலயும் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவையே போட்டு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு என்னன்னா, நல்லா தூங்கி இருப்பாங்க. பட் இந்த பிரெயின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தூக்கத்துலயும். இப்ப எப்படின்னா நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம போய் தூங்கிருவோம். ஆனா நம்மளோட மூளை அது நம்ம சரியா அந்த வேலை செஞ்சிருக்கோமா இல்லையானே போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தூங்குனாலுமே, தூங்கலைனாலுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இவங்களுக்கு நல்லா தூங்குனாலுமே, தூங்காத மாதிரியே ஒரு ஃபீல் இவங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். மேலும் இந்த வருஷம் முக்கியமா இவங்களுக்கு இந்த லைஃப் பார்ட்னர் கூட பிரச்சனை இருக்கும். லைஃப் பார்ட்னர்னா ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் கூட பிரச்சனை. ஒய்ஃபா இருந்தா அவங்களோட ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர் யாரு கூட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட பிரச்சனை. அதுக்கப்புறம் இவங்களோட பிள்ளைகள் மூலமா சில சங்கடங்கள்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதுக்கப்புறம் இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மிதுனத்துல குரு இருக்கிற முடிய இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு என்ன அப்படி அமையும் அப்படின்னா ஒன்று இடம் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். இல்லைனா வண்டி வாகனம், டூ வீலர், எய்தர் ஃபோர் வீலர் அந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழல். இல்லைனா ஒரு சொத்து, இல்லைனா ஒரு புது வீடு, இல்லைனா வீடு பழைய வீடாக இருந்தால் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் நகை வாங்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் இவங்களுக்கு இந்த மிதுனத்துல குரு இருக்கிற முடிய இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். அதே மாதிரி இடம் விற்காம இருக்கு. அப்ப இடம் விற்கவே முடிய மாட்டேங்குதுன்னா இந்த ஜூன் மாசத்துக்குள்ள நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வித்துடலாம். அதுக்குரிய பரிகாரமும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த சொத்து வாங்குறது, இல்லை விற்கணும்னு நினைச்சாலுமே விற்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வருமானம் உயரும். அதுக்கப்புறம் உபரி வருமானம் வரும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மல்டிபிள் லோன்ஸ் ஒரு 3, 4 லோன் இல்ல 2, 3 லோன்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு லோன் அடைப்பாங்க. இல்லன்னா 3 லோன் இருக்கு அப்படின்னா அ 2 சேர்த்து ஒரு லோனா ஆக்கிட்டு, ஒரு லோனா அடைச்சிருவாங்க. அந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் இவங்களுக்கு இருக்கு. பணம் விஷயத்துலலாம் பிரச்சனை வராது. பட் இருந்தாலுமே முக்கியமா பணத்தை இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ வருமானம் வரக்கூடிய என்ன வழியோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யார் யாரு கன்னி ராசி இந்த கன்னி லக்னக்காரங்களா இருக்கீங்களோ அவங்களோட பேரண்ட்ஸ் மற்றும் உங்களோட ஹெல்த்தையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. முக்கியமா இந்த நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை லைக் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, திடீர்னு இந்த கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பெயின், அதுக்கப்புறம் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், மூட்டு வலி, அதுக்கப்புறம் பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இந்த வருஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்க குழந்தைக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவா பலன் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு.
ஃபஸ்ட்டு குழந்த இருக்கு, செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கும் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திருமணம் ஆகாதவங்களுக்கும் வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கும். முக்கியமாக வந்து என்னது இந்த மன சங்கடங்கள், ஃபேமிலியில் நிலவுற பிரச்சனைகள்லாம் வந்து தீரக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு முக்கியமாக என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா, இந்த சனி மற்றும் வியாழக்கிழமை வந்து சனி அல்லது வியாழக்கிழமை இது வந்து ஹெல்த் இஷ்யூஸுக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்டில் வந்து பிரச்சனை இருக்குது, அது தீர்றதுக்கு வந்து தள்ளிக்கிட்டே போகுது டைமு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, இந்த சனி இல்லைன்னா வந்து வியாழக்கிழமை இந்த கருப்பு எள்ளுருண்டை சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தீரும். அதே மாதிரி ஹெல்த்லேயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இல்லை அது என்னால் முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு ஒன்று சனிக்கிழமை இல்லைன்னா வந்து வியாழக்கிழமை போயிட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு அந்த கோயிலில் ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தீங்கனாலும் போதும். இல்லை நான் கோயிலுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த குழந்தைகள் காப்பகம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத குழந்தைகள்லாம் வந்து இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க. இந்த செப்பல் வாங்கி கொடுத்தீங்கனாலுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தீரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.